உறவுகளுக்கு வணக்கம். மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு பிப்ரவரி 21 உறவுகள் அனைவரும் கூடுவோம். தமிழ்நாட்டில் இருக்கிற நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள், கொள்கை வாழ்ந்தவர்கள்னு எல்லாருக்குமே தெரியும். அவர்களுடைய கொள்கையிலான எந்த ஒரு இடத்துலையுமே அவங்க சமரசம் பண்ணாமல் கொள்கைக்காக பயணிக்கிற ஒரு ஆட்கள். உறவுகள் அனைவரும் ஒன்று கூட போகிற ஒரு இடம் திருச்சியில். அதனால் உறவுகள் எல்லாரும் நம்ம பகுதியில் இருக்கிற உறவுகள் அவங்கவுங்க பகுதியில் இருக்கிற உறவுகள் எல்லாரையும் ஒன்றிணைச்சு இந்த மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடுக்கு எல்லோரும் ஒன்று சேரணும்னு நான் ஆசைப்பட்றேன். அந்த காலத்தில் நம்ம உறவுகள் அனைவரும் சந்திக்கிறோம். ஏன்னா எல்லா அரசியல் கட்சி மாரி நம்ம காசு கொடுத்து கூட்டுற ஒரு கூட்டம் கிடையாது. நம்மளுக்கு அதே மாதிரி காசு கொடுத்து கூட்டுற கூட்டம் ஒரு பக்கம், திரை கவர்ச்சியினால் காசு கொடுக்கனால திரை கவர்ச்சினால் கூடுற கூட்டம். இதெல்லாம் தாண்டி கொள்கைக்காக ஒரு கூட்டம் கூட போகுதுன்னா அது மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு தான். அதனால் அந்த கூட்டத்தை நம்ம பலப்படுத்தணும். அண்ணனுடைய கரங்களை நம்ம வலுப்படுத்தணும். 234 வேட்பாளர்களையும் ஒரே இடங்களில் அறிமுகம் செய்யக்கூடிய அந்த ஒரு கூட்டம். நம்மளுடைய அனைத்து உறவுகளும் அந்த இடத்துல நின்று பக்கபலமாக கையை பிடிச்சி நம்ம அண்ணனுக்கு உறுதுணையாக நிற்கணும். விமர்சனம் செய்கிறவர்கள், நம்ம கட்சி மீது விமர்சனம் செய்கிற நபர்கள், நம்ம கட்சி ஏளனமாக பேசுகிற நபர்களாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட நீங்கள் பேசுங்க. ஒரு நிமிஷம் நம்மளுடைய கருத்தில் பேசி ஒரு நிமிஷம் போ தம்பி. ஏன்னா இது வரைக்கும் அண்ணன் பேசின வீடியோக்கெல்லாம் 2 நிமிஷம் 5 நிமிஷம் 1 செகண்ட் அப்படி பார்த்துட்டு ரீல்ஸை பார்த்துட்டு தான் அரசியல் விமர்சனம் பேசிகிட்டு இருக்காங்க பெரும்பான்மையான ஒரு 90%. அதனால் அந்த தம்பிகளுக்கெல்லாம் நம்ம என்ன சொல்லணும், ஒரு நிமிஷம் பாருங்கள், முழுசாக ஒரு காணொலியை பாருங்கள், அங்கே நடக்கிற விடயங்களை பாருங்கள் அப்படின்னு ஒரு வாட்டி கூப்பிட்டுவாங்க. நம்ம அறம் சார்ந்த அந்த இடங்களில் ஒரு இராணுவ கட்டமைப்பு எப்படி இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு அங்கே இருக்கும். உள்ளே போகும்போது அந்த ஒரு அமைதி சூழல், தலைவர்கள் பேசும்போது அமைதியாக கவனிக்கக்கூடிய ஒரு இடம், ஒரு கட்சி அதாவது ஒரு கூட்டம் தொடங்கிறதுக்கு முன்னே பேசப்படுகிற உறுதிமொழி, பிறகு அவர்கள் வெளியிடுற காணொளி, ஒவ்வொருத்தரும் பேசக்கூடிய வார்த்தைகள், கருத்துக்கள், சிறு குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரை அமைதி காத்து உட்காந்து பொறுமையாக கேட்டுட்ருக்கிற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் கூட்டம் முடிஞ்சதுக்கப்புறமா அங்கே ஒழுங்காக அடுக்கப்படுற சேருங்க, அதுக்கு அடுத்தபடியாக அங்கே வேஸ்ட்டாக போட்டு இருக்க பிளாஸ்டிக் குப்பைகளை பொறுக்கிறதுக்கு ஒரு அமைப்பு, தண்ணீர் அதுக்கேற்ற மாதிரி தண்ணீர், உணவுன்னு அதுக்கேற்ற மாதிரி தனித்தனியாக கொடுக்கக்கூடிய அதுக்கு ஒரு தனி அமைப்புன்னு இதில் பிரிவுகள் அவ்வளோ ஒரு கட்டமைப்பாக அழகாக இவங்க பொதுவாக கூட்டங்கள் நடக்கும்போது இதை நடத்துவாங்க. இப்போது அவ்வளோ ஜனங்கள் வரப்போகிற இடங்களில் இவங்க அந்த கூட்டத்தை எப்படி வழிநடத்துகிறாங்க, நாம் தமிழர் பிள்ளைகளே ஒரு கட்டமைப்பாக உருவாக்கி அந்த கூட்டத்தை வழிநடத்துவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு நீங்கள் வாங்கன்னு சொல்லி நீங்கள் மாற்றுக் கட்சியினர் கூட கூப்பிடுவாங்க. நீங்கள் விமர்சனம் பண்ணுங்கள், ஒரு முறை இங்கே பார்த்துட்டதுக்கப்புறம் விமர்சனம் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். சீரியஸாக சொல்கிறேன். அங்கே மாற்றுக் கட்சியினர் யாராவது வந்தாங்கனாலே போதும், பெரிய மாற்றம் அவங்களுக்கு வரும். என்னடா இவங்க இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லி. அதனால தான் சொல்கிறது, மாற்றுக் கட்சியில் இருக்கிற பிள்ளைங்களை கூப்பிட்டுவாங்க. எல்லோரும் கூப்பிட்டு அந்த இடத்துல தயவு செஞ்சு கொஞ்சம் பாரு, இங்கே என்ன நடக்குது பாரு, இவங்க என்ன பேசுகிறாங்க பாரு, இவங்க என்ன பண்ண போகிறாங்க பாரு, கொஞ்சம் விடுங்க அந்த இடத்துல. அங்கே அமைதியாக கவனிச்சுட்டு அவங்க போகும்போது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வரும், சீரியஸாகவே வரும். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் பார்க்கவே இல்லைன்னு. இப்படி ஒரு அறம் சார்ந்து ஒழுக்கம் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு கட்சி அந்த இடத்துல நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை பார்த்ததுக்கப்புறம் கட்டாயம் மாற்றுக் கட்சியினருக்கும் மாற்றம் வரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நண்பர்கள், தோழர்கள், உறவினர்களாக நீங்கள் எல்லோரும் இருக்கிற நண்பர்கள் எல்லாரையும் அழைச்சிட்டு வாங்க. அந்த காலத்தில் நம்ம சந்திப்போம். எல்லா நண்பர்களும் பெரும் திரளாக ஒன்று சேர்ந்து அந்த இடத்துல நம்ம கூடுவோம். இதுதான் சொல்லணும்னு தோணுது. ஸோ அன்றைக்கி சந்திப்போம் வாங்க என் நண்பனான உறவுகளே. நன்றி.